அண்ணா பல்கலைக்கழகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது உறுப்பு கல்லூரிகளுக்கு. அண்ணா பல்கலைக்கழக இணைப்பு பெற்ற கல்லூரிகள் ஆண்டுதோறும் மாணவர் சேர்க்கைக்கான அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கீதன் இணைப்பில். கீதன், இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன? குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இணைப்பு மற்றும் உறுப்பு கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் என்பதை ஆண்டுதோறும் வழங்கி வருகின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டு தற்பொழுது ஒரு புதிய சுற்றறிக்கையை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி அண்ணா பல்கலைக்கழகத்தின் கேட்கக்கூடிய அந்த தகவல்களை சரியாக அளிக்காத பொறியியல் கல்லூரிகளின் அங்கீகாரம் என்பது திரும்ப பெறப்படும் அல்லது முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யப்படும் என்று தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக கடந்த ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகத்தை சார்ந்த உறுப்பு கல்லூரிகள் மற்றும் இணைப்பு கல்லூரிகளில் இந்த பேராசிரியர் நியமனங்களில் இந்த போலியாக சில பேராசிரியர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பதிவு செய்து பணியாற்றிய விவகாரம் என்பது விஸ்வரூபம் எடுத்து பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகம் இது போன்ற தகவல்களை சரியாக அளிக்காத கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தது. அந்த வகையில் தற்பொழுது மாணவர் சேர்க்கைக்கான அந்த தகவல்கள், அதே போல பேராசிரியர்களுடைய எண்ணிக்கை, உள்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களையும் சரியாக அளிக்க வேண்டும் என்றும், அதே போல 6வது ஊதியக்குழு மற்றும் 7வது ஊதியக்குழுவின் அடிப்படையில் பேராசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கும் அந்த தகவல்களையும் அளிக்க வேண்டும் என்று தற்பொழுது தெரிவித்திருக்கின்றது. எனவே உரிய தகவல்களை அளிக்காத கல்லூரிகளினுடைய அந்த அங்கீகாரம் என்பது இனி முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கின்றது. இதற்கு முன்னதாக ஒரு எச்சரிக்கை விடுத்த பிறகு இது போன்ற கடும் நடவடிக்கைகளை அண்ணா பல்கலைக்கழகம் எடுத்து வந்தாலும் தற்பொழுது முன்னெச்சரிக்கையின்றி இது போன்ற கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.